Hi friends, vanakkam and welcome back to my channel Sudhavin Illam All About Life. In the video la ஒரு சூப்பரான Chettinad ஸ்டைல்ல பண்ண baby corn ரெசிபி பார்க்கலாம். இந்த சைடு டிஷ் வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரைஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கும். சரி இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. First நான் அந்த baby corn வந்து இந்த மாதிரி ரவுண்டா cylindrical shapeல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து பாய்லிங் வாட்டரில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி அந்த பேபி கார்ன் ஆட் பண்ணி இது ஒரு ஹாஃப் குக் ஆகிற வரைக்கும் பாயில் ஆகட்டும். இப்போ இந்த பேபி கார்ன் வந்து ஹாஃப் குக் ஆகிடுச்சு. நான் இப்போ இது பாய்லிங் வாட்டர்லேருந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு செட்டிநாட் மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, அப்புறம் சீரகம், சோன்ஃப், லவங்கம், பட்டை, ஏலக்காய், மிளகு, அப்புறம் காஞ்சி மிளகாய். இதெல்லாம் ஒரு ட்ரை கடாயில் வந்து நல்லா கமகமன் வாசனை வர வரைக்கும் நல்லா நம்ம வறுத்துக்கலாம். அந்த தனியாலாம் கொஞ்சம் பொன்னிறமாக மாறட்டும், அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஹோல் ஸ்பைசஸுமே நல்லா வறுத்து வந்துடுச்சு. இப்போ அதை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். குக்கரில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா 2 பெரிய வெங்காயம் நல்லா சன்னமாக நறுக்குனதை ஆட் பண்ணி இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கட்டும். வதங்கின அப்புறம் ஒரு 3 தக்காளி நல்லா அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி இப்போ நல்லா மஷியாக வெந்து வரட்டும். அதோட நான் மஞ்சள், தேவையான உப்பு, ஆல்ரெடி நம்ம பேபி கார்ன் வேகிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து உப்பு ஆட் பண்ணுங்கள். காரம் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல பேபி கார்ன், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதோட நம்ம வறுத்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல மசாலா, அதை இதோட போட்டுட்டு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அதை அலசி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். கொதி வரப்போ குக்கரை மூடி ஒரு 2 ப்ரெஷர் போதும், 2 ப்ரெஷர் வரட்டும். நான் ஃபஸ்ட்டே ஒரு 5-6 முந்திரி, அப்புறம் கொஞ்சம் கசகசா கொஞ்சம் சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இதை இப்போ மிக்சியில் போட்டு ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சு. பேபி கார்ன், வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வந்திருக்கு. இதோடு இப்போ வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரியும் கசகசாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் அப்படியே கொதிக்கட்டும். கடைசியில் கொஞ்சம் ஹாஃப் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விடுறேன். இந்த ஸ்டெப் டோட்டலி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கட் பண்ணியிருக்கிற கொத்தமல்லியும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், சூப்பரான செட்டிநாட் ஸ்டைலில் பேபி கார்ன் சைட் டிஷ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, தோசை, இட்லி, ரோட்டி, நான் எதுக்கு வேணாலும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். அப்படியே சிக்கன் மீட் கிரேவி மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching. Stay tuned to Sudhavin Illam All About Life. Please do subscribe and hit the bell icon.